4வது இந்த கஸ்டம் பிஹேவியர். இத நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர். ஆட்டோ ஸ்கேலிங்க கிரேஸ்ஃபுல்லா பண்றதுக்கும், எந்த ஹிக்கப்பும் இல்லாம ஃபைன் டியூன் பண்றதுக்கும் நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. அதில ஜஸ்ட்டு நம்ம ஸ்கேலிங் பாலிசிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அதில இருக்கிற ஒன் ஆஃப் த செட்டிங், அதாவது இன்ஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பாலிசிய டீப்பரா இந்த வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிசி வந்து நோ பாலிசி. இந்த பாலிசியில நெறைய 500 எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, லைக் இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனும், டெர்மினேஷனும் அட் த சேம் டைம் நடக்கும். இதில ஒரு எக்செப்ஷன் என்னன்னா, ரீபேலன்சிங் ஈவெண்ட்ஸை தவிர மிச்ச எல்லாத்துலேயும் அட் த சேம் டைம் நடக்கும். ஸோ அதனால 500 எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. 2வது இந்த செட்டிங் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியல் செட்டிங்னு சொல்லலாம். அதாவது லான்ச் பிஃபோர் டெர்மினேட்டிங். ஸோ பேசிக்கா என்ன நடக்கும்னா வந்து இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும். லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ரெடி ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு டெர்மினேட் ஆகும். ஸோ இதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகலாம். பட் நம்ம அந்த கிரேஸ்ஃபுல் ஸ்கேலிங்கை அச்சீவ் பண்ணலாம். 3வது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். ஸோ எப்படி வந்து 2வது ஆப்ஷனில் வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி டெர்மினேட் பண்ணுதோ, இந்த 3வது ஆப்ஷனில் எப்படின்னா வந்து முதல்ல டெர்மினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லான்ச் ஆகும். ஸோ இதனால் வந்து கெப்பாசிட்டி இஷ்யூஸ் வரும், காஸ்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு லார்ஜ் என்விரான்மெண்ட்டாக இருந்தால் கெப்பாசிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணலாம். 4வது இந்த கஸ்டம் பிஹேவியர். இதை நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர். இதில் வந்து நம்ம வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஒரு மேக்ஸிமம் இன்ஸ்டன்ஸில் எவ்வளவு மினிமம் பெர்சன்டேஜ் வந்து ரெடியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செட்டிங்கில் கொடுப்போம். ஸோ இது வந்து இதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாகவும் எந்த ஹிக்கப்ஸும் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் செட்டிங்.